கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து போவோம். கடந்த 2 வாரங்களாக தியானித்துக் கொண்டிருக்கிற அதே செய்தியின் தலைப்பை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு அந்த செய்தியின் தலைப்பு ஞாபகம் இருக்கிறது? தடைகளை உடைக்கும் விசுவாசம். தடைகளை உடைக்கும் விசுவாசம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து அந்த திருவுக்குள் வசனத்தை பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இதைதான் நம்ம கடந்த 2 வாரம் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த எரிகோ பட்டணத்தின் மதில் சுற்றி வந்தபடினாலே விழவில்லை, விசுவாசத்தினாலே விழுந்தது. ஆமென். ஆனா சுற்றி வரத்துக்கு ஒரு விசுவாசம் தேவைப்பட்டது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? எரிகோ பட்டணத்தின் மதில்கள் அவர்கள் சுற்றி வந்ததினால விழவில்லை, அவருடைய விசுவாசத்தினாலே விழுந்தது. ஆனா சுற்றி வருவதற்கு எது தேவைப்பட்டது? விசுவாசம் தேவைப்பட்டது. அப்ப அந்த மதில் சுவர் விழுந்ததுக்கு காரணம் அவருடைய விசுவாசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் அப்போஸ்தலன் பவுல் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபிரேய நிருபத்தை எழுதும்போது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை அவர் எழுதும்போது, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில் செவில்கள் சுற்றி வரப்பட்டு 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கிருந்து எழுதுகிறார் என்றால், யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து எழுதுகிறார். யோசுவா புஸ்தகம் 5-6ஆம் அதிகாரத்திலிருந்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபிரேய நிருபத்திலே அந்த வசனத்தை அவர் எழுதுகிறார். அப்ப அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே இருக்கிற சத்தியங்களை நாம் எடுக்க வேண்டுமானா எங்க தான் போகணும்? பழைய ஏற்பாட்டுக்கு தான் போகணும். இதை நல்லா நீங்க விளங்கிக் கொள்ளணும். புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற வசனத்திலே இருக்கிற சத்தியங்களை நாம் எடுக்க வேண்டுமானால் எங்கே போகணும்? வெறும் புதிய ஏற்பாட்டை படித்து வசனங்களை நான் விளங்கிக் கொள்ள முடியும் என்று நினைத்தால் நாம் தவறு செய்கிறோம். ஒரு நாளும் புதிய ஏற்பாட்டு வசனங்களை வாசித்து புதிய ஏற்பாட்டை விளங்கிக் கொள்ள முடியாது. புதிய ஏற்பாட்டு வசனங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் எங்கே தான் போகணும்? பழைய ஏற்பாட்டுக்கு தான் போகணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எல்லா நிருபங்களையும் நாம் விளங்கிக் கொள்ளணும்னா அப்போஸ்தலனாகிய பவுல் படித்த தோராவை படிக்க வேண்டும். அவர் நிருபங்களை எதிலிருந்து எழுதுகிறார்? பழைய ஏற்பாட்டில் உள்ள 5 ஆகமங்கள், முதல் 5 ஆகமத்தில் தான் எடுத்து அவர் நிருபங்களிலே பல சபைகளுக்கு அவர் அறிவுரையாக எழுதுகிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களை அநேகர் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்போஸ்தலனாகிய பவுல் படித்த தோராவை நாம் படிக்காமல் இருப்பது தான். அதனால தான் நான் சொல்றேன், நீங்கள் புதிய ஏற்பாட்டை சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டை படிக்கிற அநேக பழைய ஏற்பாட்டை பக்கமே போறதில்லை. அப்படிதானே? சங்கீதம் புதிய ஏற்பாடு கேட்டா நாங்க புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். என்ன கேட்டீங்கன்னா புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுலாம் இல்லை. கர்த்தர் நம்மளுக்கு கையில கொடுத்திருக்கிறது பரிசுத்த வேதாகமம், அவ்வளவுதான். யார் கூறு போட அதிகாரம் கொடுத்ததுன்னு தெரியல. ஆகவே சத்தியங்கள், புதிய ஏற்பாட்டின் சத்தியங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஆகவே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை பழைய ஏற்பாட்டுக்கு திருப்புவோம். யோசுவாவின் புஸ்தகம் 5-6 அதிகாரங்களை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு எரிகோ மதில் செவர் இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது சம்பவம். நமக்கும் அந்த சம்பவத்துக்கும்
எந்த சம்பந்தமே கிடையாது. அதான உண்மை. நீங்க எப்பயாவது எரிகோ மலை சுத்திட்டு வந்தீங்களா பிரதர்? உங்களை தான் கேட்குறேன். எப்பயாவது போய் சுத்திட்டு வந்தீங்களா? நான் கூட இஸ்ரேல் போனேன். சுத்துறதுக்கு எரிகோ மதிலே இல்லை, அங்க அப்படியே கீழே போயிடுச்சு. இது நமக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. இது அவர்களுக்கு ஒரு சம்பவம், ஆனா நமக்கு சத்தியம். கர்த்தர் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதுக்கு காரணம் இந்த சம்பவத்தோடு கூட சம்பந்தப்படுத்த அல்ல, இந்த சம்பவத்திலிருந்து சத்தியத்தை எடுக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த யோசுவா 5:6 அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தனிப்பட்ட எரிகோ மதிலை நாம் எப்படி தகர்க்க முடியும் என்று சொல்லி 5 தெளிவான படிகளை அல்லது வேதாகம கொள்கைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ மதிலை தகர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே யோசுவா 5-6 அதிகாரங்களிலே தெளிவாக எழுதி வைத்திருக்கிற 5 படிகள், 5 கொள்கைகள். இந்த காரியத்தை நாம் விளங்கிக் கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு எரிகோ மதில் செவரும் தகர்ந்து விழும். அந்த 5 படிகள் தான் என்ன? முதலாவது என்ன ஞாபகம் இருக்கிறதா? விசுவாசத்தின் ஆராதனை. இரண்டாவது விசுவாசத்தின் கிரியை. மூன்றாவது விசுவாசத்தின் காத்திருப்பு. நான்காவது விசுவாசத்தின் வார்த்தை. ஐந்தாவது விசுவாசத்தின் அற்புதம். இந்த சிந்தனை குறிப்புகள் நம்முடைய ஆவிக்குள் ஆழமாய் செல்ல வேண்டும். முதலாவது என்னது? worship of faith. worship of faith. விசுவாசத்தின் ஆராதனை. இரண்டாவது விசுவாசத்தின் கிரியை, work of faith. work of faith. மூன்றாவது விசுவாசத்தின் காத்திருப்பு, weight of faith. நான்காவது விசுவாசத்தின் வார்த்தை, word of faith. ஐந்தாவது விசுவாசத்தின் அற்புதம், wonder of faith. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 2 வாரங்களாக முதல் 4 குறிப்புகளை நாம் கவனித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் 5வது குறிப்பை தான் கவனிக்க வேண்டும், விசுவாசத்தின் அற்புதம். ஆமென். ஒருவேளை முதல் 2 செய்திகளை நீங்கள் தவற விட்டிருப்பீர்கள் என்றால் நம்முடைய ஏசிய பெரம்பூர் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் போய் பார்ப்பீர்கள் என்றால் அந்த முதல் 2 பாகங்கள் அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் அந்த செய்திகளை கேட்கலாம், தொடர்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எரிகோ மதில் செவர் இருக்கதான் செய்கிறது. யாராவது சொல்ல முடியுமா என்னோட வாழ்க்கையில எரிகோ மதிலே இல்லை, என்னோட வாழ்க்கையில எந்த தடையுமே இல்லை, என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்திலே நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு எரிகோ மதில் செவர் இருக்கதான் செய்கிறது. ஆமென். இப்ப தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை அடைய வேண்டுமானால் இந்த எரிகோ மதிலை நாம் மேற்கொள்ளாமல் தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தை ஒரு நாளும் அடைய முடியாது. தெளிவாக விளங்கணும், கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக விளங்கணும். அடுத்த சில நிமிஷங்கள் உங்களுடைய சிந்தனை திசை திருப்பப்பட விடக்கூடாது. நீங்கள் கவனித்து கேட்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஒரு வாக்குத்தத்தத்தின் தேசத்தை வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்க வேண்டுமானால் அதற்கு முன்பாக நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எரிகோவை மேற்கொள்ள வேண்டும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை யோசித்து பாருங்க. அந்த யோர்தான் நதியை கடந்து கானான் தேசத்துக்குள்ளே போவதற்கு முன்பாக அவர்கள் சந்திக்க வேண்டி இருந்தது என்னது? இந்த எரிகோ மதில்கள். யோர்தானை கடந்த பிறகு கானான் தேசத்துக்குள்ளே போவதற்கு முன்பாக அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது இந்த எரிகோ மதில். ஆமென். அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனத்துக்கும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்கும் நடுவில் இருக்கிறதா எரிகோ. கர்த்தருடைய ஜனத்துக்கும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்கும் நடுவாக தடையாய் நிற்கிறது தான் இந்த எரிகோ மதில். கர்த்தருடைய ஜனத்துக்கும் கர்த்தருடைய திட்டத்துக்கும் கர்த்தருடைய ஜனத்துக்கும் கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்துக்கும் நடுவாக தடையாய் இருக்கிறதா இந்த எரிகோ மதில்.
குறிப்பா சொல்றேன் பாருங்க. உங்களுக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்துக்கும் நடுவா என்ன இருக்கிறது? ஒரு எரிகோ மதில் இருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கும் நடுவாக ஒரு எரிகோ மதில் இருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்துக்கும் நடுவாக ஒரு எரிகோ மதில் இருக்கிறது. ஆமென். அந்த எரிகோ மதிலை தகர்த்தால் தான் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தத்தத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். கர்த்தர் வைத்திருக்கிற அற்புதத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஆகவே முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த எரிகோ மதில் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்கும் நமக்கு நடுவே தடையாயிருக்கிற அந்த எரிகோ மதிலை நான் எப்படி தகர்க்க முடியும் என்பதை நாம் கற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போதுதான் அந்த எரிகோ மதில்கள் தகர்க்கப்படுகிறது. எரிகோ மதிலை தகர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நேரடியா நம்ம உள்ள எதுக்குள்ள போகிறோம்? வாக்கு தத்தத்துக்குள்ளே போகிறோம், ஆசீர்வாதத்துக்குள்ளே போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப அந்த எரிகோ மதில் செவர் உங்களுக்கே தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில எரிகோ மதிலாக நிற்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள் என்னவென்று உங்களுக்கே தெரியும். ஒருவேளை குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய திருமணத்திலே பிரச்சனையா இருக்கலாம், ஏன் உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு போராட்டமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வேலை செய்கிற இடங்களிலே ஒரு பெரிய பிரச்சனையாக தடையாக நிற்கலாம், அல்லது சத்துருவாகிய பிசாசு உங்களுக்கும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கும் நடுவாக அவனுடைய போராட்டங்கள், அவனுடைய அந்தகார கிரியைகளின் செயல்களாக இருக்கலாம். எதுவாயிருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ மதில் செவரை நீங்க தான் தகர்க்கணும். நம்ம ஒருவேளை ஜெபிச்சிருப்போம், ஆண்டவரே எனக்கு முன்பாக ஒரு தடை இருக்கிறது, அதை அகற்றும் ஆண்டவர். எத்தனை பேர் ஜெபிச்சிங்க? அந்த மாதிரி யாரும் ஜெபிக்கவே இல்லையா? எத்தனை பேர் ஜெபிச்சிருப்போம், ஆண்டவரே எனக்கு முன்னால ஒரு தடை இருக்கு ஆண்டவரே, ஒரு எரிகோ மதில் செவர் இருக்கு ஆண்டவரே, தகர்த்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொன்னார் உங்களுக்கு? அந்த ஜெபத்துக்கு என்ன பதில் வந்தது? நான் தகர்க்க போறதில்லை, நான் வழிமுறைகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன், அதை எப்படி தகர்க்க வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்கள் அதை செய்வீர்கள் என்றால் அந்த எரிகோ மதிலை நீங்க தான் தகர்க்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோசே சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கிறார். 6 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையோடு கூட நிற்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக புரண்டோடுகிற சிவந்த சமுத்திரம், 2 பக்கங்களிலும் பர்வதங்கள், அவர்களை பின்தொடர்ந்து வருகிற எகிப்தின் சேனை, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம எகிப்திலேயே மரிச்சிருந்தா நல்லா இருக்கும், இங்க எங்களை சாகவா கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி மோசைக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். மோசைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே மோசே தேவனை நோக்கி முறையிடுகிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டு மோசே என்ன திரும்ப சொன்னாரு? நீ ஏன்பா என்னிடத்துல முறையிடுற? உன் கையில என்ன இருக்கு? கோல் இருக்கு. உன் கோலை நீட்டு, நீதான் அதை செய்யணும். கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்க போகிறது இல்லை. கர்த்தர் உங்களுடைய எரிகோ மதில் செவரை தகர்க்க போகிறது இல்லை. கர்த்தர் உங்களுடைய கரத்தில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய கரத்திலே அந்த வழிமுறைகளை கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார். ஆண்டு சொல்ற, நீங்க அதை பயன்படுத்துங்க. I want you to do it. கர்த்தர் சொல்ற, நீங்க தான் அதை செய்ய வேண்டும். இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒன்றும் நடக்க மாட்டேன். அப்படித்தானே? நம்ம செய்ய வேண்டியதை நம்ம தான் செய்யணும். யோசிச்சு பாருங்க. மார்த்தாலும் மரியாளும் லாசருடைய கல்லறைக்கு முன்பாக நிற்கிறாங்க. மரித்து போன லாசருவை உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு நிற்கிறார். ஆண்டவர் என்ன திரும்ப சொன்னாரு? கல்லை புரட்டி போடுங்க. ஆண்டவரே நீங்களே புரட்டிடுங்க. இல்ல இல்ல இல்ல, புரட்ட வேண்டியது நீங்க தான் புரட்டணும். நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். ஆண்டவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய எரிகோ மதில் செவரை யார் தகர்க்கணும்? நீங்க சொல்லுங்க. நீங்க தான். நான் தான். எனக்கும் மதில் செவர் இருக்கு. பாஸ்டர்னால எனக்கு என்ன, நான் எக்ஸம்டடா?
எனக்கு மதில் சுவர் இல்லையே, எனக்கும் இருக்கிறது. உங்களை காட்டிலும் பெரிய மதில் இருக்கு எனக்கு. அதை நாம் தான் செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் ஜெயம் நமக்கு தான். ஆகவே இந்த கடைசி குறிப்புக்கு போவதற்கு முன்பாக அந்த முதல் 4 குறிப்புகளை ரொம்ப சுருக்கமாக நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு விட்டு 5வது குறிப்புக்கு நம்ம போவோம். முதலாவது என்னது? விசுவாசத்தின் ஆராதனை. worship of faith. அந்த விசுவாசத்தின் ஆராதனை என்றால் என்ன? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? கர்த்தருக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து பணிந்து கொள்கிறது. அப்படி என்றால் அவரை ஆண்டவராக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றுவது. சபையாரே, இயேசுவை நமக்கு அநேகருக்கு இரட்சகரா தெரியும், அப்படிதானே? பரிகாரியா தெரியும், சுகம் தருகிறவராய் தெரியும், விடுதலை தருகிறவராய் தெரியும், மீட்பராய் தெரியும். எத்தனை பேருக்கு கர்த்தரா தெரியும், ஆண்டவரா தெரியும்? அப்படி என்றால் என்ன? ஆண்டவரே, நீர் என்ற வாழ்க்கையின் எஜமானன். யூ ஆர் த லார்ட். நீதான் இந்த வாழ்க்கையின் தலைவர். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்வாங்க, if the Lord is not the Lord of all, he is not the Lord at all. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லா பகுதியிலும் கர்த்தரா இருக்கிறாரா பிரதர்? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன். உங்களோட மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. எல்லா பகுதியிலும், தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய சமுதாய வாழ்க்கை, நீங்க வேலை செய்கிற அந்த காரியம், எல்லா பகுதிகளிலும் 100% ஆண்டவராய் இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறாரா? அந்த ஆளுகை அவருக்கு கொடுத்திருக்கிறீங்களா? கர்த்தரா இருக்கிறாரா? எல்லாவற்றிலும் அவர் கர்த்தரா இல்லைன்னா அவர் எதிலும் கர்த்தரா இல்லைன்னு அர்த்தம். If he is not the Lord of all, he is not the Lord at all. அன்னைக்கு யோசுவா செய்தது அதுதாங்க. அன்னைக்கு யோசுவா அந்த சேனையின் அதிபதியை பார்த்த மாத்திரத்திலே வேதம் என்ன சொல்லு தெரியுமா? எடுத்து வாசிங்கள். யோசுவா 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அந்த வார்த்தை பாத்தீங்களா? கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்தேன். அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு, இதாங்க முக்கியம், என் ஆண்டவர், என்னை ஆளுகிறவர், என்னுடைய கர்த்தர். வாசிங்க. என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அந்த இடத்துல ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீர் என்னுடைய ஆண்டவர், என்னை ஆளுகிறவர், நீர் என்ன சொன்னாலும் நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். அதாங்க விசுவாசத்தின் ஆராதனை. நம்ம நினைச்சிருக்கிறோம் ஆராதனைனா சில பாட்டை பாடி, சில வார்த்தைகள், ஆராதனை வார்த்தைகள், சோத்திர ஆண்டவரே நம்ம துதிக்கிறேன், நம்ம நாமத்தை மகிமைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றதான் ஆராதனை நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல. யோசுவா தரையில முகம் குப்புற விழுந்து பணிந்து, அப்படின்னா முழுமையாய் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி, ஆண்டவரே நான் சரணடைகிறேன், என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன், நீர் இல்லாமல் என்னோட வாழ்க்கை ஒன்றுமில்லை, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீங்க என்னோட ஆண்டவர், உங்களோட வார்த்தையை மீறி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க ஆண்டவரே. அதுதாங்க விசுவாசத்தின் ஆராதனை. இந்த காலவெளியிலே தாழ்மையாய் சொல்லுங்க. ஒருவேளை நீங்க எரிகோ மதிலுக்கு முன்பாக நிற்கலாம், தடைகளுக்கு முன்பாக நிற்கலாம், ஒரு போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கலாய் நிற்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். தாழ்த்தி அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? யோசித்து பாருங்க. அந்த சேனையின் அதிபதியாக வந்தது யாரு? ஆண்டவராய் இயேசு. ஆண்டவராய் இயேசு in his pre-incarnate state, அவர் மனுஷன அவதாரம் எடுப்பதற்கு முன்பாக இருந்த நிலையிலே அன்றைக்கு ஆண்டவர் இயேசு யோசுவாக்கு முன்பாக வந்து நிற்கிறார். யோசுவா பணிந்து கொள்கிறார்.
அது வரைக்கும் யோசுவோட கண்கள் எங்க இருந்ததுன்னா எரிகோ முதல்ல தான் இருந்தது, பிரச்சனையில தான் இருந்தது. ஐயோ, இவ்வளவு பெரிய எரிகோ மதில் சுவர் எப்படி தகர்க்க போகிறது, எப்படி நாங்க ஜெயம் எடுக்க போகிறோம், எப்படி இந்த போராட்டத்தை மேற்கொள்ள போகிறோம். அவருடைய கண்ணெல்லாம் எரிகோல இருந்தது. ஆனா ஆண்டவராய் இயேசு வந்து நின்ற பிறகு யோசுவாவோட கண்கள் எரிகோவிலிருந்து எடுக்கப்பட்டு ஆண்டவராய் இயேசுவின் மீது பதிகிறது. அதாங்க விசுவாசத்தின் ஆராதனை. விசுவாசத்தின் ஆராதனை தெரியுமா? உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து, உங்களுடைய எரிகோ மதில் சுவரில் இருந்து, உங்களுடைய போராட்டத்தில் இருந்து, உங்களுடைய தடைகளில் இருந்து, உங்களுடைய தேவைகளில் இருந்து உங்களுடைய கண்களை எடுத்து ஆண்டவராய் இயேசுவின் மீது பதிக்கிறது. அவன் விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாக அவரையே நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நான் தாழ்மையா சொல்றேன், இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனையிலிருந்து உங்களுடைய கண்களை எடுத்துட்டு உங்களுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறோம் ஆண்டவராய் இயேசுவின் மீது வைங்க. ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பாருங்க. ஒரு தடைக்கு முன்பாக, ஒரு பிரச்சனைக்கு முன்பாக நிற்கும் போது ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ன பண்ணணும் தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கணும். அதானே யோசுவா பண்ணாரு. யோசுவாவுக்கு முன்பாக தடை இருக்கிறது, ஆனா யோசுவா கர்த்தருக்கு முன்பாக விழுந்து பணிகிறார். தடை இருக்கிறதா பிரதர், சிஸ்டர்? தடை இருக்கிறதா, பிரச்சனை இருக்கிறதா? இன்னைக்கு நம்ம செய்யற பெரிய தவறு என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே பிரச்சனைக்கு முன்பாக விழுந்துடுறோம், தடைக்கு முன்னாக விழுந்துடுறோம், பணிந்துடுறோம். இல்ல இல்ல, கர்த்தருடைய பிள்ளையை ஒரு பிரச்சனைக்கு முன்பாக நாம் முழங்கால் படுகிறவர்கள் அல்ல, நம்ம சிருஷ்டித்த உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிகிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒன்று சொல்லட்டா உங்களுக்கு, உங்களுடைய பிரச்சனையின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தருக்கு முன்பாக விழுந்து பணிவில்லை என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக விழுந்து உங்களை பணியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? When you bow before the Almighty God, your problems will bow before you. உங்களுடைய பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக விழுந்து பணிந்து அவரை ஆராதிப்பீர்கள் என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக விழும். யோசுவா நடந்ததா நடக்கலையா? சிந்தித்து பாருங்க. ஆண்டவராய் இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே யோசுவா அப்படியே ஆண்டவருக்கு முன்பாக விழுந்துட்டாருங்க. ஆண்டவருக்கு முன்பாக யோசுவா விழுந்துட்டார். யோசுவா ஆண்டவருக்கு முன்பாக விழுந்த பிறகு மதில் சுவருக்கு என்ன ஆச்சு? யோசுவாவுக்கு முன்பாக இதான் ரகசியம், இதான் ரகசியம், இதான் தெருவுக்கோள். என்ன பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட எரிகோ மதில் சுவராக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக விழுந்து பணிந்து கர்த்தரை ஆராதிப்பீர்கள் என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக விழும் என்று சொல்கிறேன். யோசுவாவுக்கு நடந்ததுங்க, நமக்கு நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது படி, ஆவியானவர் வைத்திருக்கிற படி, நம்முடைய எரிகோ மதில் சுவரை தகர்க்க முதல் படி என்னது? விசுவாசத்தின் ஆரா. இரண்டாவது விசுவாசத்தின் கிரியை. விசுவாசத்தின் கிரியை என்று சொல்லும்போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் செய்கிறேன். அதான் விசுவாசத்தின் கிரியை. கீழ்ப்படிதல். அன்னைக்கு பவுல் சொன்னாரு தமஸ்கு போற வழியில, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம ஜெபத்தில் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செய்யணும்னு சொல்றோம். அப்படிதானே? யோசிங்க. உங்களுடைய ஜெபத்தில் நீங்க என்ன பிரதர் பண்றீங்க? சிஸ்டர் ஜெபத்தில் என்ன பண்றீங்க? ஆண்டவர்கிட்ட நமக்கு அவர் என்ன பண்ணணும், அவர் என்ன செய்யணும்னு சொல்லிட்டே இருக்கோமா? இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஜெபம். என்னது? ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஆண்டவரே எனக்கு இதை பண்ணுங்க ஆண்டவரே, இப்படி பண்ணுங்க ஆண்டவரே, அப்படி பண்ணுங்க ஆண்டவரே, இதைத்தாங்க ஆண்டவரே. ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அது அல்ல ஜெபம். யோசுவா பண்ண ஜெபம் என்ன தெரியுமா? அந்த சேனையின் அதிபதி என்ன செய்யணும்னு சொல்லல. அந்த சேனையின் அதிபதி இடத்துல நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இதாங்க ஜெபம். இதான் ஜெபம். ஜெபத்தை மாத்தீங்க. ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் இதை செய்யுங்க ஆண்டவரே அதை செய்யுங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா என்ன சொல்லுங்க? நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஆண்டவரே. இங்கதாங்க ரகசியம் இருக்குது.
நான் என்ன செய்யணும்? நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, நான் கீழ்ப்படுகிறேன். அதான் விசுவாசத்தின் கிரியை. ஆண்டவர் சொல்றாரு, 6 நாள் எரிகோ மதில நீங்க சுத்தி வரணும். ஒரு தடவை 6 நாள் சுத்தி வரணும். 7வது விச 7 தடவை சுத்தி வரணும். அப்ப ஆவிக்குரிய செய்தி என்ன? ஒரு நாள் சுத்தி வந்தா போதாது, ஒரு நாள் விசுவாசமா இருந்தா போதாது, ஒரு நாள் கீழ்ப்படிந்தா போதாது. வாரத்தில் எத்தனை நாள் கீழ்ப்படியணும்? வாரத்தில் 7 நாள் கீழ்ப்படியணும். வாரத்தில் 7 நாள் விசுவாசமா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கீழ்ப்படிதல், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் விசுவாசம். மதிச்சர் விழுமா விழாதா? கண்டிப்பா விழாது. அதனாலதான் ஆவியானவர் 7 நாள் போட்டிருக்காருங்க, சும்மா போட்டிருக்காரு. அப்ப ஒவ்வொரு நாளும் விசுவாசம், ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிதல். ஆண்டவர் எதை சொன்னாலும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். வேதம் என்ன சொல்றது? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. யோசிச்சு பாருங்க, அவங்க மாத்திரம் ஆண்டவரே இந்த மதிச்சர் விழுன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு அங்கேயே பாளையத்தில் உட்கார்ந்து இருந்தா விழுந்துருமா? கிரியை வேணும். அந்த கிரியைக்காக தான் சுத்தி வர சொன்னதே. விசுவாசம் கிரியினால வெளிப்படணும். சுத்தி வர சொன்னது எதுக்குன்னா கிரியை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, அது செயல்படாது. நம்ம ஆண்டவரை நம்பி கீழ்ப்படிய வேணுங்க. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்க வேண்டுமானால் trust and obey. There is no other way to be happy in Jesus. Trust and obey. அவ்வளவுதான். நீங்க கர்த்தருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா ஒரே வழிதான், நம்பி கீழ்ப்படிய வேண்டும். எப்ப தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் ஆரம்பிக்கிறது? நல்ல கவனிக்க இந்த வார்த்தையை. Victory begins with obedience to God's unusual instructions. சில சமயத்தில் ஆண்டவர் சொல்றது நம்முடைய சொந்த புத்திக்கு ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரியே இருக்காது. unusual instruction. யோசிச்சு பாருங்க, மதில் செவர் கீழே விழணும், ஆனா ஆண்டவர் சொன்னது என்னது? சுத்தி சுத்தி வாப்பா. சுத்தி சுத்தி வந்தா மதில் செவர் விழுந்துருமா? நம்மளால தான் கேள்வி கேட்டிருப்போமா? கேள்வி கேட்டிருக்க மாட்டோமா? கண்டிப்பாக. என்ன ஆண்டவரே, சுத்தி சுத்தி வந்தா விழுந்துருமா? ஜனங்க ஒரு கேள்வி கேட்கலங்க. ஆண்டவரே சுத்தி வர சொன்னீரா? சுத்தி வருகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் கிரியை. Victory begins with obedience to God's unusual instructions. ஆண்டவரே நீ சொல்லுகிறது என்னுடைய சொந்த புத்திக்கு ஏற்றுக்கொள்ள முடியுதோ ஏற்றுக்கொள்ள முடியலையோ, ஏற்றுக்கொள்ள முடியாம கூட இருக்கலாம், ஆனா நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவர் சொல்றது மனித புத்திக்கு விளங்கவே விளங்காது. அவங்களுக்கு வேண்டியது திராட்சை ரசம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? கச்சாடிகளை தண்ணீர்னால. யாருக்கு புரியும்? ஆண்டவர் சொல்றது புரியாது. நான் சொல்றேன் புரியவே வேண்டான்ற. அவனுடைய ஞானம் நமக்கு விளங்காது. சொல்றதை செய்துட்டு போயிட்டே இருப்போம். அந்த ஒரு நாள் கீழ்ப்படிஞ்சிட்டு அற்புதத்தை எதிர்பார்க்க கூடாது. நம்ம சில சமயத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் கீழ்ப்படிஞ்சிட்டு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வான்னு நினைக்கக்கூடாது. 7 நாளும் கீழ்ப்படிதல் இருக்கணும். எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிதல் இருக்கணும். அந்த முதல் அற்புதத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்றார் கச்சாடிகளை நிரப்புங்க. நிரப்பணும்னு திராட்சரசம் ஆயிடுச்சா? என்ன இல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு கீழ்ப்படிதல் இருக்கிறது. கொண்டு போய் கொடுங்க, பந்தி விசாரிப்புக்காரனுக்கு கொடுங்க. அப்படியே கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே வரும்போது அங்க அற்புதம் நடக்கும். ஏதோ ஒரு தடவை கீழ்ப்படிஞ்சிட்டு அற்புதம் நடக்கணும் இல்ல. எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிய நம்ம ஒப்பு கொடுக்கணும். கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே வரணும், அற்புதம் நடந்துரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்ப விசுவாசத்தின் கிரியை என்று சொல்லும் போது கீழ்ப்படிதல். யோசுவா கேட்டது போல கேட்கலாமா? ஆண்டவரே உம்முடைய அடியான் என்ன செய்யணும்? உம்முடைய அடியான் என்ன செய்யணும்? அன்னைக்கு சின்ன சாமியில் சொன்னாரு, சொல்லும் ஆண்டவரே அடியான் கேட்கிறேன். சொல்லும் ஆண்டவரே. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? கேளுங்க ஆண்டவரே, அடியான் சொல்றேன், சொல்லுகிறேன். கேளுங்க ஆண்டவரே. நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுறணும். ஆனா அவர் சொல்றது ஒன்னும் கேட்க மாட்டோம். என்ன கேட்டீங்கன்னா, ஜெபம் என்பது நாம் பேசுவதை காட்டிலும் கர்த்தர் பேசுகிறதை கேட்கிறதான் ஜெபம். அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் மௌனமா உட்கார்ந்து அந்த தேவ சமூகத்தை உணர்ந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, எந்த பகுதியில் நான் மாறணும்னு சொல்லுங்க,
எதை சரிப்படுத்தணும்னு சொல்லுங்க, எந்த காரியத்தை நான் சரி செய்வேன்னு சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம அப்படியே கூர்ந்து கவனிக்கிறவளா இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாருங்க. நான் பெரிய பரிசுத்தவான் சொல்றதை கேட்டிருக்கிறேன். prayer is not a monologue, it is a dialogue. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் prayer ஜெபம்னா நம்ம மாத்திரம் நிறைய காரியத்தை ஆண்டவரே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமென். அவர் பார்ப்பாரு, என்னடா இது, இந்த ஆள் வந்துச்சு என்னென்னமோ சொல்லிச்சு ஆமீன் போட்டு போயிருச்சு. யோசிச்சு பாருங்களேன், நீங்களே ஒருத்தரை போய் பார்க்குறீங்க, ஒரு ஆளை சந்திக்கிறீங்க, அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் விடாம பேசிட்டு ஓகேப்பா பாய் போயிட்டு வரேன்ப்பா, எப்படி இருக்கும்? அந்த ஆள் உங்களை பத்தி என்ன நினைப்பாரு? அந்த ஆளை பிடிச்சி வச்சு 15 நிமிஷம் விடாம பேசிட்டு ஓகே பாய் அப்படின்னா எப்படி இருக்கும்? இதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஜெபத்தில். ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும், எல்லாம் சொன்ன பிறகு ஆமென் ஆண்டவரே பாய். ஆண்டவர் சிரிப்பாரா சிரிக்க மாட்டாரா? ஆண்டவரை பேச விடுங்க. என்ன கேட்டா ஜெபத்தில் நம்ம கொஞ்சமா பேசிட்டு ஆண்டவரை நிறைய பேச விடுறதாங்க முதிர்ச்சியான ஜெபம். ஆமென். ஜெபத்தில் கொஞ்சமா பேசுங்க, ரொம்ப பேசாதீங்க, நிறைய கேளுங்க, ஆண்டவர் பேசுறத கேளுங்க. அந்த ஜெபம் மிக மிக பயனுள்ள ஜெபமா இருக்கும், ஒரு ஆசீர்வாதமான ஜெபமா இருக்கும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது விசுவாசத்தின் காத்திருப்பு. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணுங்க. ஆண்டவர் இதுதான் வேலை, செயல்படுகிற நேரம் இதுதான் சொல்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் 7 நாட்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த பூர்ணமான நேரம், குறித்த நேரம், உட்பவ கால திட்டம். ஆமென். appointed time, fullness of time, காலம் நிறைவேறின போது. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறாரா இல்லையா? ஆமென். யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் 6 நாள் சுத்தி வந்துட்டு ஒண்ணுமே நடக்கலங்க, 4 நிமிடம் தான் சுத்த மாட்டாங்க, 6வது நாளோட நிறுத்திடுறாங்க அப்படின்னா என்னங்க ஆயிருக்கும்? உங்களை தான் கேட்கிறேன். 6 நாள் சுத்தி வந்தாங்க, ஒண்ணுமே நடக்கல. 6 நாள் சுத்தி வந்துட்டாங்க, ஒண்ணுமே நடக்கல, நான் 7வது நாள்லாம் சுத்த மாட்டாங்கன்னு உட்கார்ந்து இருந்தா என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு வரைக்கும் அந்த எரிகோ மனுஷர் அப்படியே தாங்க இருந்திருக்கும், இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கும். நிறைய பேரோட வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே நின்றுகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விட்டுட்டோம், விசுவாசத்தை விட்டுட்டோம், ஜெபத்தை விட்டுட்டோம், கர்த்தரோடு சஞ்சரிக்கிறதை விட்டுட்டோம். 6 நாள்ல அவங்க நிக்கல. அந்த கால நிறைவேறுகிற வரைக்கும், கர்த்தருடைய பூர்ணமான நேரம் வருகிற வரைக்கும் அவர்கள் கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார்கள். ஆமென். கர்த்தர் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். பொறுமையை கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதை குறித்து கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஊழியக்காரனால் சொல்றேன், காத்திருக்கிற நேரம் வீணாகிற நேரம் அல்ல. Your waiting period is not a wasting period. அந்த காத்திருக்கிறது தாங்க நம்முடைய பலனே இருக்கிறது. வாய்களை திறக்காம அமைதலா கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பாதத்தில் நீங்க காத்திருங்க. சைலண்ட் ஸ்ட்ராட்டஜி, சைலண்ட் ஸ்ட்ராட்டஜி, steadfast steps, spiritual stamina. சைலண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும்போது மௌனமான யுக்தி. 6 நாள் வாயை திறக்கக்கூடாது, ஒன்றும் பேசக்கூடாது, சுற்றி வரணும், வாயை திறந்து ஒண்ணுமே பேசக்கூடாது. பேச விட்டுருந்தா நம்ம ஆட்களுக்காக சொல்லணும், என்னென்னமோ பேசியிருப்பான், அவிசுவாச வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள். எங்க நடக்க போகுது? சுத்தி வந்தா நடந்துருமா, விழுந்துருமா, என்னென்னமோ பேசியிருப்பான். அப்படிதானே? பேசக்கூடாது. அவிசுவாச வார்த்தை உங்களை வாயில வர வேண்டாம், எதிர்மறையான வார்த்தை வர வேண்டாம். சைலண்ட் ஸ்ட்ராட்டஜி. கர்த்தர் அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த யுக்தியை தான் கொடுக்கிறார். 6 நாள் மௌனமா ஒண்ணுமே பேச. 2வது steadfast steps, நிலையான உறுதியான நடை, டெய்லி மார்ச். ஒவ்வொரு நாளும் ஒரு நிலையான ஆவிக்குரிய
சஞ்சரிப்பு, ஆண்டவரோடு கூட சஞ்சரிப்பு. மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் ஸ்டாமினா, ஆவிக்குரிய பலன். ஆவிக்குரிய பலன். நாட் கிவிங் அப் ஆன் த டே 6, 6வது நாள்ல விட்டுறது அல்ல. ஆண்டவரே நீங்க செய்கிற வரைக்கும், நீங்க செய்கிற வரைக்கும், நடக்கிற வரைக்கும், அற்புதம் நடக்கிற வரைக்கும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, எருசலேமை புகழ்ச்சியாக்கி இஸ்ரவேலை ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும் நாங்கள் உம்மை அமர்ந்திருக்க விட மாட்டோம். விட மாட்டோம் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு செய்கிற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். அப்படிதானே யாக்கோபு அந்த கர்த்தருடைய தூதன் அவர் போறேன்னு சொல்றார், பொழுது விடுகிறது என்ன போக விடு. இல்ல, போக விட மாட்டேன் ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்துல புஷ் பிரின்சிபல்னு ஒன்று இருக்கிறது. இதை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். புஷ் பிரின்சிபல், PUSH. PUSH. அந்த PUSH என்ன தெரியுமா? Pray until something happens. Pray until something happens. ஏதோ ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். PUSH. Pray until something happens. ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் நான் நம்ம விட மாட்டேன் ஆண்டவரே, விட மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நகோமி ரூத்துக்கு சொன்ன ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? நீ ஒவ்வொரு நாளும் போ மகளே, அந்த வயலுக்கு ஒவ்வொரு நாளும் போ, போவாசுடைய காலடியில போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நீ என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து அப்படியே செய்வையானால் அந்த மனுஷன் உனக்கு செய்ய வேண்டியதை செய்கிற வரைக்கும் அவர் இளைப்பாற மாட்டார். அவர் உனக்காய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் இளைப்பாற மாட்டார். எத்தனை உண்மைங்க. நம்ம மாத்திரம் ஆண்டவரை பிடிக்கிற விதத்துல பிடிச்சா அவர் காரியங்களை நமக்கு செய்கிற வரைக்கும் அவர் இளைப்பாற மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த புஷ் பிரின்சிபல் ஒருவேளை நீங்க கேட்கலாம், எப்படி வந்ததுன்னு கேட்கலாம். ஒரு விஷயம், ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அவருடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு கற்பாறை ஒன்று இருக்கிறது. ஒரு கற்பாறை இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ எந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் பேர் நின்று போய் என்று சொல்லி உன் இருதயத்தில் அப்படியே விசுவாசிப்பாயானால் நீ சொல்லுகிறபடியே உனக்கு ஆகும். அந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப இவர் நினைக்கிறாரு, எங்க வீட்டுக்கு முன்னால ஒரு பெரிய கற்பாறை இருக்க, ஆண்டவரே அந்த கற்பாறையை பார்த்து நான் பேசினா அது அகன்று போயிடுமா? அப்ப ஆண்டவர் சொல்றார், மகனே நீ ஒன்று செய்யணும். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே அந்த கற்பாறையை நீ எவ்வளவு பலன் இருக்கிறதோ, உனக்கு எவ்வளவு பலன் இருக்கிறதோ அந்த பலத்தை பயன்படுத்தி அந்த கற்பாறையை நீ தள்ள வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப இந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுனால ஒவ்வொரு நாளும் காலையில் எரிஞ்சு அந்த பெரிய கற்பாறைக்கு முன்பாக நின்று எல்லா பலத்தை கொண்டு அந்த கற்பாறையை அவர் தள்ளுவாராம். ஒரு 1/4 இன்ச்சு கூட நவராது. இவர் அப்படி 1 வாரம் செய்கிறார், 2 வாரம் செய்கிறார், 3 வாரம் செய்கிறார், 4 வாரம் செய்கிறார். 6 மாதங்கள் கடந்து போகிறது. கற்பாறை அப்படியே தான் இருக்குங்க. ரொம்ப சோர்ந்து போகிறார். ஆண்டவரே நீங்க சொல்லி தானே நான் செய்தேன், நானா செய்யலையே, நீங்க சொல்லி தானே செய்தேன். 1 இன்ச்சு கூட நவரலையே ஆண்டவரே, அந்த எந்த இடத்துல இருந்ததோ அங்கே தானே இருக்கு. நீங்க ஏன் இப்படி சொன்னீங்க? ஏன் ஒன்றும் செய்யல? நீங்க சொன்னதை செய்தனே, ஒன்றும் நடக்கலையே. ஆண்டவர் சொன்னாரா, மகனே உன்னோட 2 கரங்களை இப்போது பாருன்னாராம். 2 கரங்களை பார்த்தா நல்ல மசில்ஸ் வந்திருக்குது. 6 மாசம் அந்த கற்பாறையை தள்ளி 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 இவருக்கு என்ன வந்திருக்குது? நல்ல பாடி டெவலப் ஆகிருக்கிறது. ஆண்டு சொன்னாரா, கற்பாறை வேணாம் தள்ளாம புரண்டு போகாம இருக்கலாம் மகனே, நீ பலன் அடைஞ்சாயா இல்லையா? நான் சொன்னதுனால உனக்கு பலன் கிடைச்சதா இல்லையா? அப்போ ஒரு பெரிய சத்தியத்தை அந்த மனுஷன் புரிந்து கொண்டுதான் அந்த புஷ் பிரின்சிபல் என்ற ஒரு காரியத்தை அவர் கொண்டு வருகிறார். Pray until something happens. நான் இன்னைக்கு தாழ்மையா சொல்றேன்,
உங்களுடைய தடைகள், உங்களுக்கு முன்பாக நிற்கிற பாறை, நீங்க தள்ள பார்க்குறீங்க, ஒருவேளை அது நகராம இருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை கொண்டே உங்களை பலப்படுத்துவார். நீங்க எதை தடையா நினைக்கிறீங்களோ அதை கொண்டே கர்த்தர் உங்களை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். விசுவாசத்தின் காத்திருப்பு, விசுவாசத்தின் காத்திருப்பு. நான்காவதாக விசுவாசத்தின் வார்த்தை. விசுவாசத்தின் வார்த்தைன்னா என்ன? நம்ம இஷ்டத்துக்கு பேசுறது இல்லை. விசுவாசத்தின் வார்த்தையை நம்ம இஷ்டத்துக்கு, இவ்வளவு நாள் அப்படிதான் பேசிட்டு இருந்தோம், அப்படிதானே? ஆண்டவரே இது எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு செய்வார், எனக்காக செய்து முடிப்பார், அப்படிதானே சொல்லிட்டு இருந்தோம். விசுவாசத்தின் வார்த்தை என்று சொல்லும்போது நாம் விரும்புகிறதை பேசுகிறது அல்ல. அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறதை நான் பேசுகிறது, அதான் விசுவாச வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறதை நான் பேசுகிறது. எடுத்து வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீக்கிரமா. யோசுவா 6ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில், 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில், யோசுவா ஜனங்களை நோக்கி, நல்ல கவனிங்க, யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு பட்டணத்தை ஒப்பு கொடுப்பார், இல்ல ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்ன போது எரிகோ மதில் அப்படியே தாங்க இருக்குது. விழுந்துச்சா? யோசுவா ஒப்பு கொடுத்தார்னு சொல்லும் போது எரிகோ மதில் எப்படி இருந்தது? அப்படியே தான் இருந்தது, ஒன்றும் நடக்கல. ஒப்பு கொடுத்தார்னு சொல்லிட்டார், ஆனா எரிகோ மதில் விழல, அப்படிதான் இருக்கு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எங்க விழுந்துருச்சு? கொடுத்தார்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, எரிகோ மதில் எங்க விழுந்தது? தேவனுடைய இருதயத்திலே, தேவனுடைய மனதிலே ஏற்கனவே விழுந்து விட்டது. எத்தனை பேருக்கு விளங்குது? லிட்டரலாக பூமியில எரிகோ மதில் விழல, ஆனா எங்க விழுந்துருச்சு? தேவனுடைய இருதயத்திலே, தேவனுடைய சிந்தையிலே ஏற்கனவே எரிகோ மதில் விழுந்து விட்டது. எப்படி தெரியும்? ஆண்டவர் சொல்றார் பாருங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும், இதோ எரிகோவையும், அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும், அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். உன் கையில ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுப்பேன் அல்ல, ஒப்பு கொடுத்தேன். அப்படின்னா யோசுவாட்ட ஆண்டவர் என்ன சொல்றார்? யோசுவாவே, என்னுடைய இருதயத்திலே, என்னுடைய சிந்தையிலே இந்த எரிகோ மதில் ஏற்கனவே விழுந்து விட்டது, ஏற்கனவே உனக்கு கொடுத்துட்டேன். இந்த வார்த்தை யோசுவா கேட்டாரு பாருங்க, அவருக்குள்ள விசுவாசம் வந்து விட்டது. இப்ப விசுவாச வார்த்தையை பேசுகிறார். அப்ப விசுவாச வார்த்தை என்றால் என்ன? கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி நம்ம சொல்லுகிறது விசுவாச வார்த்தை. நாம இஷ்டத்துக்கு சொல்றது இல்லை. தயவுசெய்து விளங்கிக் கொள்ளுங்கள். நான் ஒன்று சொல்றேன் பாருங்களேன். யோசுவாவுக்கு அந்த வார்த்தை தனிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையாக வந்தது. யோசுவாவுக்கு சொன்னாரு, நான் இந்த பட்டணத்தை உங்களுடைய கையில ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னாரு. அது யார்கிட்ட சொன்னாரு? யோசுவா கிட்ட. தனிப்பட்ட ரீதியிலே யோசுவாவுக்கு வந்த கர்த்தருடைய வார்த்தை. அந்த தனிப்பட்ட வந்த கர்த்தருடைய வார்த்தையை தான் யோசுவா ஜனங்களுக்கு பேசுறார். அற்புதம் நடந்தது. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் பாருங்க. நீங்க பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க, ஒரு பிரச்சனையில் இருப்பீங்க, ஒரு வசனம் ஆறுதலா வரும். அந்த உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வரும், ரொம்ப ஆறுதலா இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அதை அண்டர்லைன் பண்ணிட்டு ஆண்டவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம்னு பிடிச்சிக்குவோம். அப்படிதானே? பிடிச்சிட்டு, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. பைபிளை வாசிக்கும் போது ஆறுதலான ஒரு வசனங்க, அப்படியே இருதயத்தை தேற்றுகிற ஒரு வசனம் வந்தோன்னு அண்டர்லைன் பண்ணிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க. ஒன்றும் நடக்கல. ஏன் ஒன்றும் நடக்கல தெரியுமா? வார்த்தை இருக்குது, ஆனா அந்த வார்த்தை உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில கர்த்தர் பேசல. நம்மளா எடுத்துக்கிட்டோம், நம்மளா எடுத்துக்கிட்டது. இதை தான் நம்ம விளங்கிக்கணும். லோகோஸ், ரேமா. லோகோஸ்னா என்ன?
எழுதப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை. பைபிள் எழுதப்பட்ட வார்த்தை. இதை தான் நம்ம வாசிக்கிறோம். இந்த எழுதப்பட்ட வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது திடீர்னு அந்த வசனத்தில் இந்த ஆவியானவர் பேசுவார் பாருங்க. மகனே இது உனக்குன்னு சொல்வார், மகளே இது உனக்குன்னு சொல்வாரு. அதுதாங்க ரேமா, ஸ்போக்கன் வேர்ட், பர்சனல் வேர்ட். யோசுவா ஏதோ ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு சொல்லல. பைபிள்ல நிறைய வசனம் இருக்கு. ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்ட சொன்னார் யோசுவா. இல்ல, கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தையை யோசுவா சொல்றாரு. அதான் விசுவாசத்தின் வார்த்தை. அப்ப கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்றாருன்னு பாருங்க, அந்த வசனத்தை அறிக்கைப்படுங்க. அதான் விசுவாசத்தின் அறிக்கை. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். அந்த வார்த்தையை தியானிக்கணும். அதுதான் பலனா மாறும். ரேமான ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி விளங்கிங்க. லோகோஸ்ன்றது ஒரு பசு மாடு புல்லை தின்னுகிறது, அப்படிதானே? அந்த புல்லு தாங்க லோகோஸ். அந்த புல்லு தான் லோகோஸ். அந்த புல்லை தின்னுட்டு அந்த மாடு போய் ஒரு இடத்துல உட்காந்து அசை போடுது பாருங்க. அதை தியானிக்கிறது. அசை போடுறது இந்த கடுன்றது தியானிக்க. அப்படி தியானித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் நம்மளோட பேசுவார். அப்ப அந்த புல்லை தின்ன அந்த பசு மாடு அசை போட்டு என்ன கொடுக்கிறது? பாலை, பலனாய் வெளியே வருகிறது. அதாங்க ரேமா. அப்ப நீங்க கர்த்தருடைய வசனத்தை வாசித்துட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தியானிக்கும் போது கர்த்தர் அதிலிருந்து உங்களிடத்தை தனிப்பட்ட ரீதியில் பேசுறாரு பாருங்க. அதாங்க ரேமா. அதுலதான் அற்புதமே இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஒருத்தர் சொன்னாராம், எப்படிப்பா கருப்பு மாடு பச்சை புல்லை தின்னுட்டு வெள்ளை பாலை கொடுக்குது? மாடு என்னமோ கருப்பா இருக்கு, தின்ன புல்ல என்னமோ பச்சையா இருக்கு, கொடுக்குற பால் வெள்ளையா இருக்கு. There is a transformation. ஏதோ மாற்றம் ஏற்படுகிறது. நான் தாழ்மையா சொல்றேன். நம்ம செய்யற ஒரு தவறு, பைபிளை வாசித்து ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு உரிமை பாராட்டிட்டு ஆண்டவரே இதை செய்யுங்க. இல்ல இல்ல, கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிற வார்த்தை. அப்ப கர்த்தர் உங்களிடத்துல பேசணும்னா கர்த்தரோட நடக்கணும், கர்த்தரை அறியணும், கர்த்தரோட அந்யோன்யமா இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருக்கு பயப்படணும். எவ்வளவு இருக்கிறது? சும்மா கர்த்தர் பேசிடுவாரா? அப்ப கர்த்தர் நம்மோடு கூட தனிப்பட்ட ரீதியில் பேச வேண்டும் என்றால் அவரை அறிகிற அறிவில் வளரணும், அவரோடு சஞ்சரிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி கர்த்தர் எனக்கு கொடுத்த தனிப்பட்ட தேவனுடைய வார்த்தையினால் வரும். யோசுவாவுக்கு விசுவாசம் எப்படி வந்தது? ஏதோ பைபிள்ல ஒரு வசனம் எடுத்துக்கிட்டா இல்ல, கர்த்தர் தனிப்பட்ட ரீதியில பேசின வார்த்தையினாலே யோசுவாவுக்குள்ள விசுவாசம் வந்தது. இப்ப யோசுவா சொல்றாரு, கர்த்தர் பட்டணத்தை உங்க கையில ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்றாரு. இப்ப விசுவாசம் தான், விசுவாசம் என்பது கேள்வியினால் வரும். கேள்வி கர்த்தர் எனக்கு கொடுத்த தனிப்பட்ட வார்த்தையினாலே வரும். ஹல்லேலூயா. ஆக விசுவாசம்னா நம்மளா ஒண்ணு விரும்புகிறத ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு இதுக்காக நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொல்றது அல்ல. அது விசுவாசம் அல்ல. ஏதோ ஒரு காரியத்தை நம்ம விரும்புறோம், கர்த்தர் எனக்கு செய்யணும்னு சொல்லி ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு உரிமை பாராட்டினா அதெல்லாம் நடக்காது. நம்ம சரியா விசுவாசத்தை விளங்கிக்கல. விசுவாசம் என்பது கர்த்தருடைய சிந்தையிலே இருதயத்திலே ஏற்கனவே நடந்ததை அறிக்கை செய்வது விசுவாசம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டார். சொன்னதை தான் யோசுவா திருப்பியும் சொல்றார். யோசுவாக்கு அந்த விசுவாசத்தின் வார்த்தை எங்க கிடைச்சது? கர்த்தருடைய வார்த்தையில தான். ஆனா அந்த கர்த்தருடைய வார்த்தை தனிப்பட்ட ரீதியில யோசுவாக்கு வந்தது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு சமயம் பாஸ்டர் பால் யங்கிச்சோ சபை சவுத் கொரியால பாஸ்டர் பால் யங்கிச்சோ விசுவாசத்தை குறித்து பேசுகிறார், செயல்படுத்துகிற விசுவாசத்தை. சில வாலிபர்கள் என்ன பண்ணாங்களாம், கர்த்தருடைய வசனம் சொல்லுதே நீ தண்ணீர் மேல் நடப்பாய். பேதுரு தண்ணீர் மேல நடந்தாரு. ஆனால நம்மளும் போயிட்டு ஒரு நாள் தண்ணீர் மேல நடக்கலான்ட்டு சில வாலிபர்கள்லாம் சேர்ந்து எல்லாத்துக்கும் அறிவிச்சு நாங்க சமுத்திரத்தில் தண்ணீர் மேல நடக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போன அத்தனை பேரும் அவுட்டு.
தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டது. இது அவர்கிட்ட கேட்குறாங்க அந்த பாஸ்டர், நீங்கள் விசுவாசத்தை பற்றி பேசுனீங்க, அந்த பிள்ளைங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோன்னு தண்ணியில் நடந்து போனாங்க, எல்லாமே செத்து போயிட்டாங்க. அப்போ அவர் சொல்றாரு, உங்ககிட்ட தனியா பேசினாரா, தண்ணியில் நடன்னு சொன்னாரா? பேதுரு எப்பங்க தண்ணியில் நடந்தாரு? ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு நடந்தாரா? பேதுரு கேட்கிற, ஆண்டவரே நான் வரட்டா வான்றாரு. அதனால நடந்தாரு. நீங்களும் நானும் போய் தண்ணியில் நடந்தா என்ன ஆகும்? எத்தனை பேருக்கு விளங்குது? ஆண்டுடைய சத்தத்தை கேட்கணும் பிரதர், பர்சனல் வேர்டு. அப்ப நீங்க ஆண்டுடைய வேதத்தை திறந்து வைக்கும் போது ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே இன்னைக்கு நான் லோகோஸை படிக்க போறேன், எனக்கு ரேமா தாங்க ஆண்டவரே, தனிப்பட்ட வார்த்தையை தாங்க ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவர் கண்டிப்பாக பேசுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? அப்ப விசுவாசம் என்றால் faith is just simply agreeing with the personal word of God. கர்த்தர் ஒரு தனிப்பட்ட வார்த்தையை கொடுத்து விட்டார் என்றால் அந்த வார்த்தையோடு நம்மளை இணைத்துக் கொள்வது, ஒத்து போவது, அதுதாங்க விசுவாசம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? இப்ப இன்றைக்கான செய்தி கடந்து போவோமா? 5வது குறிப்பு, விசுவாசத்தின் அற்புதம். சொல்லுங்க, விசுவாசத்தின் அற்புதம். எடுத்து வாசிங்க, யோசுவா 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை யோசுவா சொன்னார், ஆரவாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எக்கால ஊதுற சத்தத்தை கேட்டு ஜனங்கள் பெரிய ஒரு ஆரவாரம் செய்த போது மதில் சுவர் விழுந்தது. ஜனங்கள் பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்து தங்களுடைய அதாவது சுதந்திரத்தை அவர்கள் உரிமை பாராட்டினார்கள். நல்ல கவனிங்க, இந்த பட்டணம் தாங்க பெரிய பெரிய ஒரு சுவராக, தடையாக, கர்த்தருடைய ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்கும் நடுவாக தடையாய் நின்ற இந்த பெரிய மதில் சுவர் தகர்ந்து விழுகிறது. இப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். கர்த்தர் அன்னைக்கு செய்த பெரிய ஒரு அற்புதம், பெரிய அற்புதம். சிலர் நினைக்கிறாங்க அந்த எரிகோ மதில் சுவர் உள்ள விழுந்துருச்சு, வெளியே விழல. ஏன்னா வெளியே விழுந்திருந்தா அங்க யார் இருக்கிறா? இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் மரித்து போயிருப்பாங்க. ஆனா உள்ளதான் விழுந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உள்ளேயும் விழல, வெளியும் விழல. நீங்க இஸ்ரவேலுக்கு போனா தெரியும், ரொம்ப அற்புதமா பார்க்கலாம். அந்த மதில் சுவர் அப்படியே கீழே போய்விட்டு, பூமி கீழே போயிருக்கு. ஆமே, இந்த பக்கமும் விழல, இந்த பக்கமும் விழல. கர்த்தர் ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படுத்தி அந்த பூமியை பிளந்து அந்த மதில் சுவர் அப்படியே கீழே இறங்கி இருக்கிறது. எவ்வளவு பெரிய அற்புதங்க! கர்த்தரால் உங்களுடைய மதில் சுவரை தகர்க்க முடியுமா? முடியாதா? நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால், கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து கொள்வோமானால், விசுவாசத்தின் கிரியை, விசுவாசத்தின் வார்த்தை இருக்குமானால், நம்முடைய மதில் சுவர் இப்படி விழாது, அப்படி விழாது, இருக்கிற இடம் தெரியாம போயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெயத்தை தருவார். கர்த்தர் தடையை உடைப்பார், தடைகள் உடைக்கப்படும். ஆமென். நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேங்க. You can know your victory not by trying but by trusting. முயற்சியினால் அல்ல, நம்பிக்கையினாலே. முயற்சியினால் அல்ல, பிரயாசத்தினால் அல்ல. அநேக பிரயாசங்கள், அநேக முயற்சிகள் வெறுமையாய் போயிருக்கிறது. அப்படிதானே? Many a time trying may fail but trusting will never fail. முயற்சிகள், பிரயாசங்கள் வீணாய் போய்விடும். ஆனா உங்களோட நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? முழுமையா கர்த்தரை நம்புங்க. நீங்க முழுமையா கர்த்தரை நம்பிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு
அந்த கீழ்ப்படிதல் வந்துவிடும். ஆண்டவரை எவ்வளவுக்களவு நம்புறோமோ அவ்வளவுக்களவு ஆண்டுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், ஒவ்வொரு விசுவாசிய வாழ்க்கையிலும் தகர்க்கப்பட வேண்டிய எரிகோ மதில் சுவர் இருக்கிறது. பார்க்கும்போது இது ஒரு நாள் தகர்க்க முடியாது, இந்த தடை ஒரு நாள் நீங்க முடியாதது போலதான் தோன்றும். ஒரு சாத்தியமே இல்லை, இது தகர்க்கப்பட சாத்தியமே இல்லை, அப்படிதான் தோன்றும், அப்படிதான் பார்க்கிறதுக்கு தெரியும். ஆனா உங்களுடைய நம்பிக்கையினாலும் உங்களுடைய விசுவாசத்தினாலும் உங்களுடைய கீழ்ப்படியினாலும் அப்படிப்பட்ட தடைகள் இடிந்து விழும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அந்த யோசுவா 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால், the moment of triumph happens when God's power meet with God's people's obedience. எந்த இடத்திலே தேவனுடைய வல்லமையும் கர்த்தருடைய ஜனங்களுடைய கீழ்ப்படிதலும் சந்திக்கிறதோ அங்கே அற்புதம் நடக்கிறது. வெறும் தேவனுடைய வல்லமை இல்லைங்க. நம்ம சொல்றோம், ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க, ஆண்டவரே வல்லமையா செய்யுங்க. இல்ல இல்ல இல்ல, எப்ப அற்புதம் நடக்குது தெரியுமா? தேவனுடைய வல்லமையும் நம்முடைய கீழ்ப்படிதலும் ஒன்றாய் வந்து இணையும் போது அந்த இடத்துல அற்புதம் நடக்குங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். proclamation of faith. முதலாவது proclamation of faith, ஒரு விசுவாசத்தின் அறிக்கை. விசுவாசத்தின் அறிக்கை. வேதம் சொல்கிறது, அந்த ஜனங்கள் மிகுந்த ஆரவாரம் செய்தார்கள் போட்டிருக்கா? ஆமென். உணர்ச்சி வசப்பட்ட அல்ல, எதிர்பார்ப்போடு கூட. காரணம், ஆண்டவர் ஏற்கனவே ஜெயத்தை கட்டளையிட்டு விட்டார். It was a declaration of faith. அந்த ஆரவாரம் எதை காண்பிக்கிறது என்றால், ஆண்டவரே நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம், நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். ஆபிரகாம் குறித்து வாசிக்கிறோம்ல, வாசிங்க அந்த வசனத்தை. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று, ஏற்படுத்துவேன் இல்ல, ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய். நல்ல கவனிங்க, மீண்டும் வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை, இதுதான் முக்கியம், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்க. அதாங்க அன்னைக்கு எரிகோ மதிலுக்கு முன்பாக நடந்தது காரியம் தான். அந்த ஜனங்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? மதில் சுவர் அப்படியே தான் இருக்குது. இல்லாததை இருக்கிறது போல விசுவாசித்து தேவனுக்கு நன்றி சொல்கிறது, தேவனுக்கு முன்பாக ஆராதனை செய்கிறது. ஹல்லேலூயா. இல்லாதவைகள் இருக்கிறது போல, அதாங்க விசுவாசம், அதான் விசுவாசம். ஆமென். இதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அபியாசப்படுத்த முடியும்? Faith declares what it does not see. காணாதவைகளை அறிக்கை செய்கிறது தான் விசுவாசம். சுகத்தை பார்க்கலையா? விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை பேசுங்க. தேவைகள் சந்திக்கப்படலையா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை பேசுங்க. இன்னும் ஒண்ணுமே நடக்கலையா? கர்த்தர் சொன்ன வார்த்தையை பேசுங்க. ஹல்லேலூயா. Sometimes God calls us to shout before the wall falls. செவரே விழாதுக்கு முன்னே கர்த்தர் நம்மளை ஆராதிக்க முடியாது எதிர்பார்ப்பார். நம்மளாம் என்ன பண்ணுவோம்? செவரு விழட்டும் ஆராதிப்போம். செவரு விழட்டும் ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். இல்ல இல்ல, செவரு விழ வேணாம், விழுகிறதுக்கு முன்னே கர்த்தர். அதான் விசுவாசம். ஹல்லேலூயா. God expected those people to speak invisible victory in the face of visible defeat. யோசிச்சு பாருங்க, இந்த சென்டென்ஸ் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்த்தாரு? காணக்கூடிய தோல்விக்கு முன்பாக காணப்படாத வெற்றியை அறிக்கை செய்வது விசுவாசம். எத்தனை பேருக்கு விளங்குது? காணக்கூடிய தோல்விக்கு முன்பாக காணக்கூடாத
வெற்றியை அறிக்கை செய்வது விசுவாசம். அதான் அவங்க பண்ணாங்க. பார்த்தா செவுரு அப்படியே இருக்குங்க, தோல்வி மாதிரி தெரியுது. 6 நாள் சுற்றி ஒன்னும் ஆகல. 7வது நாள் 6 விசை சுற்றி வந்து ஒன்னும் ஆகல. பார்க்கிறதுக்கு தோல்வியாய் தெரிகிறது. காணக்கூடிய தோல்விக்கு முன்பாக காணக்கூடாத வெற்றியை ஆரவாரம் செய்து தேவனை துதிப்பதுதான் விசுவாசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தின் அறிக்கை மாத்திரமல்ல, அந்த இடத்துல ஊழியக்காரருடைய பங்கு இருக்குதுங்க. ரொம்ப முக்கியம், நல்ல கவனிங்க. ஊழியக்காரருடைய பங்கு இருக்கிறது. அந்த இடத்துல ஆசாரியர்கள் என்ன பண்ணார்களா? எக்காலங்களை ஊதினார்கள். எக்காலம்னு சொல்லும்போது தேவனுடைய சத்தத்துக்கு அடையாளமா இருக்கு, தேவனுடைய பிரமாணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய அதிகாரங்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆமென். வேற விதத்தில் சொல்லணும்னா, இந்த ஆவிக்குரிய தலைவர்கள் இந்த ஜனங்களை கீழ்ப்படிதலுக்கு நேராக நடத்த விட்டு கொடுக்கிறார்கள். ரொம்ப முக்கியம். உங்களுடைய தனிப்பட்ட எரிகோ மதில் செவுர் தகர்க்கப்பட்டு விழணும்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரர்கள் உங்களை விசுவாசத்துக்கு நேராக, கீழ்ப்படிதலுக்கு நேராக நடத்த உங்களை ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்க சொல்லணும், ஆண்டவரே ஊழியக்காரர் மூலமா எங்கிட்ட பேசுங்க, நாங்க கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, நாங்க கற்றுக்கொள்கிறோம். அந்த ஜனங்க முரட்டாட்டம் பண்ணல, ஆவிக்குரிய அந்த தலைமைத்துவத்தை தங்களை விட்டு கொடுத்தார்கள். அவர்களை விசுவாசத்துக்கு நேராய், கீழ்ப்படுதலுக்கு நேராய் நடத்த தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அந்த மதில் செவுர் கீழே விழுந்தது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே எங்களுடைய ஊழியக்காரர் மூலமா எங்களுக்கு கீழ்ப்படுதலை கற்றுத்தாங்கப்பா, எங்களுடைய ஊழியக்காரர் மூலமா எங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு படி. 3வதாக, அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆரவாரம் பண்ணும்போது நான் நினைக்கிறேன் ஒருத்தர் பாக்கி இல்லாம ஆரவாரம் பண்ணிருப்பான். ஆமென். ஒன்னஸ், ஒரு மனம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம். ஆரவாரம் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு மனம் வேணும். சபையிலே கர்த்தருடைய சரீரத்தின் அவயங்களாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே ஒரு மனம் வேண்டும். எல்லாருடைய நல்மனம் பொருந்தணும், எல்லாருடைய சமாதானமா இருக்கணும், எல்லாரோட ஒரு மனமா இருக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட எரிகோ மதில் செவுர் விழணும்னா ஒரு மனம் வேண்டும். சபையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஐக்கியத்திலே ஒரு மனம். அந்த ஒரு மனம் இல்லைன்னா தனிப்பட்ட எரிகோ செவுரு விழாதுங்க. யோசிச்சு பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஏகோபித்து அவர்கள் ஆரவாரம் செய்கிறார். அந்த மதில் செவுர் விழுந்தது. அவர்களால் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் செய்தார். பட்டணத்தை கைப்பற்ற கர்த்தர் உதவி செய்தார். நாட் பை மைட் பட் பை காட்ஸ் பவர். அவருடைய பலத்தினால விழல, தேவனுடைய வல்லமையினால விழுந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் தாழ்மையா சொல்றேன், கர்த்தர் மாத்திரம் நம்மோடு கூட இருப்பாரானால் எந்த செவரும் தடையா நிற்க முடியாதுங்க. நோ வால் இஸ் டூ ஸ்ட்ராங், நோ எனிமி இஸ் டூ கிரேட். கர்த்தர் மாத்திரம் நம்மோடு கூட இருப்பாரானால் எப்பேற்பட்ட மதில் செவரு விழும், எப்பேற்பட்ட சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில என்ன மதில் செவரை நீங்க சந்திக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? God's victory plan என்ன தெரியுமா? தேவனுடைய ஜெயத்தின் யுக்தி என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து காத்திருந்து கர்த்தரை துதிக்கணும். This is God's victory plan. கர்த்தருடைய ஜெயிக்கிற யுக்தி என்னது? கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து காத்திருந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தர் சொல்ற சில காரியங்கள் நம்மளுக்கு விளங்காது. Sometimes it seems so mysterious. நம்முடைய புத்தி கெட்டாததான் இருக்கும். என்ன ஆண்டவரே, மதில் செவுரு விழணும், எங்களை போய் சுத்தி சுத்தி வர சொல்றீங்களே, திராட்சை ரசம் வேணும், தண்ணியை ஊத்த சொல்றீங்களே, விளங்காது. விளங்க வேண்டாம், கர்த்தரை நம்புவோம். விளங்காவிட்டாலும் கர்த்தரை நம்புவோம். யோசபாத்தின் காரியத்தில் பெரிய ஜனக்கூட்டம், திரளான ஜனம் எதிர்த்து வருகிறது. அவர்கள் பண்ண ஜெயத்தின் யுக்தி என்ன தெரியுமா?
போர் வீரர்களுக்கு முன்பாக ஆராதனைக்காரர். போர் வீரர்களுக்கு முன்பாக ஆராதனைக்காரர். பார்க்கிறவங்க பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பாங்க, அப்படிதானே? இவங்களுக்கு சண்டை போட தெரியாது போல இருக்கு, இவங்களுக்கு வெறும் சோத்திரம் பண்ண தான் தெரியும் போல இருக்கு. சொல்லட்டும், ஜனம் என்ன வேணாலும் பேசட்டுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிதலில் ஒரு பெரிய ஜெயம் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். செய்தி முடிஞ்சிடுச்சுன்னு தயவுசெய்து நினைச்சிடாதீங்க. இப்பதான் ஆரம்பிக்க போகிறேன். இந்த இடத்துல ஒரு எச்சரிப்பு இருக்கு பாருங்க. இந்த விசுவாசத்தின் அற்புதத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு எச்சரிப்பு இருக்கிறது. அந்த எச்சரிப்பு என்ன தெரியுமா? நல்லா கவனிக்கணும். ஒரு பக்கத்தில் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு ஜெயத்தை தருகிறார், இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கூட்டத்தை நியாயம் தீர்க்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரே சமயத்தில் நடக்குது. ஒரே சமயத்தில் ஒரு கூட்டத்துக்கு ஜெயம், இன்னொரு கூட்டத்துக்கு நியாய தீர்ப்பு. ஒரே சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயம், எரிகோவின் மக்களுக்கு அழிவு, நியாய தீர்ப்பு. சிந்திக்க வேண்டிய விஷயம் பிரதர் சிஸ்டர், கவனியுங்கள். அப்ப எரிகோ பட்டணத்துக்குள்ள இருந்தவர்கள் யார்? அமோரியர்கள், கானானியர்கள், பெரிசியர்கள். சரித்திரம் சொல்கிறது, எரிகோ பட்டணத்துக்குள்ள இருந்த ஜனங்கள் துன்மார்க்கர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் விக்கிர ஆராதனையிலே மூழ்கினவர்களாக, அசுத்த ஆவிகளுக்கு அவர்கள் ஆராதனை செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். தங்களுடைய குழந்தைகளை அந்த அசுத்த ஆவிகளுக்கு பலியிட்டு இருக்கிறார்கள். பயங்கரமான துன்மார்க்கத்தின் செயலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். கர்த்தர் பொறுமையோடு காத்திருக்கிறார். சிந்திக்கணுங்க. தம்முடைய ஜனத்துக்கு, விசுவாசிக்கிற தம்முடைய ஜனத்துக்கு ஜெயம், துன்மார்க்கத்தில் இருந்த அந்த ஜனத்துக்கு அழிவு. ஒரே சமயம் இந்த ஒரு காரியத்தை வேதம் முழுவதிலும் பார்க்க முடியும். நோவாவின் காலத்திலே கர்த்தர் அந்த பேர் அழிவு, அந்த ஜல பிரளயத்தை கர்த்தர் அனுபவித்த போது ஒரே சமயத்தில் நோவாவுடைய குடும்பம் 8 பேரும் காக்கப்படுகிறது. அதே சமயத்தில் பேழைக்கு இருக்கிற வெளியிலே இருக்கிற அத்தனை ஜனங்களும் அழிக்கப்படுகிறார்கள். அந்த 8 பேர் அப்படியே மேலே போறாங்க. பேழைக்கு வெளியே இருந்த அத்தனை பேரும் ஜலத்தினாலே அழிந்து அவர்கள் பூமிக்கு இரையாகிறார்கள். ஒரே சமயத்தில் நடக்கிற விஷயம். தயவுசெய்து நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த எரிகோ ஜனங்களுக்கு கர்த்தர் மிகுந்த பொறுமை உள்ளவராக இருந்திருக்கிறார். கர்த்தருடைய நீடிய பொறுமை. கர்த்தர் அவகாசத்தை கொடுத்து கொண்டே வருகிறார். இந்த ஜனங்கள் மனம் திரும்புவார்கள், மனம் திரும்புவார்கள் சொல்லி அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையின் அவகாசத்தை அசட்டை பண்ணிவிட்டு இன்னும் எவ்வளவு துன்மார்க்கமா வாழ முடியுமோ அவ்வளவு துன்மார்க்கமாய் வாழ்ந்திருக்கிறார். இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் வருகிறது. ஒருவேளை கர்த்தர் உணர்த்தியும் கர்த்தர் எச்சரித்தும் நம்முடைய சொந்த பாவ காரியங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இன்னைக்கு கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. கர்த்தர் அன்பானவர் தான், ஆனால் அவர் நீதி உள்ளவர். அன்பானவர் தான், ஆனால் பட்சிக்கிற அக்கினி. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு ஆண்டவருடைய ஒரு பக்கம் தாங்க தெரியும், இன்னொரு பக்கம் தெரியவே தெரியாது. இன்னைக்கு எந்த பக்கத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம்னா, ஆண்டவர் அன்பானவர், மனதுருக்கம் நிறைந்தவர், கண்ணீரை துடைக்கிறவர். நான் சொல்றேன் பாருங்க, எந்த ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள்னு சொன்ன அதே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்னை விட்டு அகன்று போங்க, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க, நான் உங்களை அறியேன். இரண்டு வேற வேற இல்லைங்க, ஒரே ஆண்டவர். ஒரே ஆண்டவர் தான். அன்பை அழைக்கிறவர் அவர் தான். ஆனா அக்கிரமக்காரரை விட்டு அகண்டு போன துரத்துறவர் அவர் தான். ரெண்டு பக்கம், ஆண்டவருக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது. நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அருமையான சபையாரே, இன்னைக்கு கர்த்தர் பேச எரிகோ ஜனங்களை அழிக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. சில சமயத்தில் வேதத்தில் இப்படி அழிவை நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன யோசிக்கணும் தெரியுமா?
கர்த்தர் என்ன இவ்வளவு இரக்கம் இல்லாதவரா? ஜனங்கள் அழிந்து போகிறார்களே. எரிகோ ஜனங்கள் அப்படியே அந்த மதில் சுவர் கீழே விழுகிறது. அந்த ஜனங்கள் அழிக்கப்படுகிறார்கள், எல்லாரும் அழிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் சவுலிடத்தில் சொன்னாரே, அமலேக்கிற சங்காரம் பண்ணு, முற்றிலுமா சங்காரம். இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும்போது அந்த எகிப்தின் சேனை முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு மனசுல தோணுது, என்ன ஆண்டவர் இரக்கமே இல்லாம இப்படி செய்றாரா? இரக்கமற்றவரா? இல்லை, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான், உண்மைதான். ஆனாலும் அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை நிராகரித்து வேண்டாம் என்று தள்ளி அந்த கிருபையின் காலத்தை போக்கடிப்போமானால் தேவனுடைய நீதி விளங்கும் என்று சொல்கிறேன். தேவனுடைய நியாய தீர்ப்பு விளங்கும். விசுவாசிகளுக்கு ஜெயம், துன்மார்க்கர்களுக்கு அழிவு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த எரிகோ ஜனத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசுறார். எரிகோல இருக்கிற மக்களை குறித்து ஆண்டவர் பேசுற வார்த்தை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு திரும்பி வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். இன்னும் நிறைவாகவில்லை. ஆபிரகாம் பேசுற வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி எகிப்து தேசத்துக்குள்ள போகும், அவர்களை 400 வருஷம் செவிப்பார்கள். 4 சந்ததிக்கு பிறகு அவர்கள் வெளியே வருவார்கள். காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்குள்ள கர்த்தர் அனுப்புறதுக்கு காரணம் என்ன? அவர் செய்த பாவம் இல்லை. என்னது? எமோரியருடைய அக்கிரமம் நிறைவாகவில்லை. கேட்டீங்களா? இதை யார்கிட்ட சொல்றாரு ஆண்டவர்? நம்ம கிட்ட சொல்லியிருந்தானே திரும்ப சொல்லியிருப்போம். ஆண்டவரே, எமோருடைய அக்கிரமத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எமோருடைய அக்கிரமம் நிறைவேறலன்னு என்ன போய் எகிப்துக்கு அனுப்புறீங்களா ஆண்டவரே? இங்கதாங்க ஆண்டோட ஞானம். ஆண்டோட ஞானம் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வைத்துதான் எமோரியர்கள் அழிக்கப்பட வேண்டும், ஜெயத்தை எடுக்க வேண்டும். ஆனா ஜெயத்தை எடுப்பதற்கு முன்பாக ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். யாக்கோபுடைய சந்ததி உருவாக வேண்டும், புடமிடப்பட வேண்டும், பரிசுத்தப்பட வேண்டும். ஆகவே எகிப்துக்குள்ள அனுப்பி அவர்களை வெளியே கொண்டு வந்து தன்னுடைய சொந்த ஜனத்தை வைத்து எமோரியர்களை கர்த்தர் அழிக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு இன்னொரு காரியத்தை செய்வார். நம்மளுக்கு விளங்காது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு இன்னொரு காரியத்தை செய்வார். எமோருடைய அக்கிரமம் நிறைவேறணும், அவர்கள் அழிக்கப்படணும். அவர்கள் அழிக்கப்பட கர்த்தர் யாரை வைத்திருக்கிறார்? இஸ்ரவேலை வைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப எமோருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவேறவில்லை அப்படின்னா கர்த்தர் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார், எச்சரிக்கிறார். ஆனா அவர்கள் மனம் திரும்பல, இன்னும் அக்கிரமத்துக்கு நேராய் போகிறார்கள். கடைசி ஆண்டு நீங்க ஒரு யோசிக்கலாம், எப்படி எரிகோ ஜனங்க தான் எமோரியர்களா? எடுத்து வாசிங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த அப்ப யோர்தானை கடந்து போனாதான் எரிகோ. எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ணுகிற போது அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள், அவர்களை உங்கள் முகத்தினின்று அழித்து விட்டேன். இவங்க தான் எரிகோ ஜனங்கள். 11ஆம் வசனத்தை வாசிங்க, இன்னும் தெளிவா இருக்கும். 11ஆம் வசனம். பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெரிசியர் எல்லாமே அங்க இருந்தவங்க தான். அப்ப கர்த்தர் எச்சரிக்கிறார், ஆனால் அவர்கள் மனம் திரும்பல. ஒரு காலகட்டம் வருகிறது. இப்ப கர்த்தர் தேசத்தை பார்க்கிறாரு. தேசம் தீட்டுப்பட்டிருக்கிறது. அந்த எமோரியருடைய பாவம் நிறைவேறிவிட்டது, பெருகிவிட்டது.
சொல்றாரு பாருங்க, எடுத்து வாசிங்க. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், அதோட அக்கிரமத்தை விசாரிப்பேன். தேசம் தன் குடிகளை கக்கி போடும். தேசம் தன் குடிகளை கக்கி போடும். அக்கிரமம் பெருகிடுச்சு. இப்ப எமோருடைய அக்கிரமம் நிறைவேறிடுச்சு. இப்ப அழிக்கப்படுகிற காலம் வந்து விட்டது. இப்ப சரியா இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடக்க பண்ணி கொண்டு போறார். அவருடைய நோக்கம் நிறைவேறுது பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தயவுசெய்து நான் சொல்றது விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் இரக்கமற்றவராக எதையும் செய்கிற கர்த்தர் அல்ல. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான். ஆனா விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே பிழைப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ தரம் 400 வருஷம் கொடுத்திருக்காருங்க. எரிகோ ஜனங்கள் மனம் திரும்ப கர்த்தர் கொடுத்த அவகாசம் எவ்வளவு? 400 வருஷம். ஆனா மனம் திரும்பல, பாவ வாழ்க்கை விடல. எத்தனையோ தடவை எச்சரிக்கப்பட்டும் இன்னும் பாவத்தில் வாழ்கிற யாராவது ஒரு விருப்பம் என்றால் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? The dam of God's mercy gave way to the raging waters of God's wrath. தேவனுடைய இரக்கத்தின் அணைக்கட்டு உடைந்து அந்த வெள்ளத்தின் பெருக்கமாகிய தேவனுடைய கோபாக்கினியினாலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்லுது? அவர்கள் தங்களுக்கென்றே ஏற்படுத்தின அந்த மதில் சுவர் இடிந்து விழுந்தது. தேவனுடைய கோபாக்கினைக்கு அவர்கள் ஆளாகிவிட்டார்கள். அருமையான சபையாரே, தயவுசெய்து கவனிங்க. விசுவாசத்தினாலே ஜெயம் பெற்ற கர்த்தருடைய ஜனம், ஆனால் அவிசுவாசத்தினாலே துன்மார்க்கத்தினாலே அழிக்கப்பட்ட எரிகோ ஜனங்கள். நான் தாழ்மையா சொல்றேன், கர்த்தர் மேல விசுவாசமா இருங்க. பாவத்தை விட்டு விலகுங்க, அக்கிரம காரியத்தை விட்டு விலகுங்க, பரிசுத்தப்படுங்க, தேவனுக்கு பிரியமாய் வாழுங்க. ஹல்லேலூயா. இதை தவிர இந்த கடைசி நாள்ல பிழைத்திருக்கிற வேற வழி இல்லை. கேட்டீங்களா? தேவனை பற்றி கொள்வதை தவிர இந்த கடைசி நாட்களிலே நாம் பிழைத்து ஆசீர்வாதமாய் வாழ வேற வழி இல்லை. இதுதான் முக்கியம். தயவுசெய்து ஆண்டவரை நம்பி விசுவாசிங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நம்பி விசுவாசிக்க கற்றுக் கொடுங்க. திட அஸ்திபாரமாக இருக்கிற இந்த கண்மலையாகிய வார்த்தையின் மேல் நிற்க பழகிக் கொள்ளுங்கள். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன். இன்றைக்கு உலகம் அழிவுக்கு ஏற்றதா இருக்கிறது. Ripe for judgment. The world today is ripe for judgment. அந்த அக்கிரமத்தின் பாத்திரம் நிரம்பிடுச்சு பிரதர். அக்கிரமத்தின் பாத்திரம், உலகத்தில் இருக்கிற அக்கிரமத்தின் பாத்திரம் நிரம்பிடுச்சு. ஆமென். நீங்க உலகத்தை பாருங்க, செய்தித்தாளை பாருங்க, மீடியாவை பாருங்க, வியட்நாமில் என்ன நடக்குதுன்னு பாருங்க, கம்போடியாவில் என்ன நடக்குது பாருங்க, ரஷ்யாவில் என்ன நடக்குதுன்னு பாருங்க, சைனாவில், ஈரானில், இஸ்ரேலில், யுக்ரைனில், சமீப காலத்தில் லாஸ் வேகஸில், கலிஃபோர்னியாவில் நடந்த காரியங்களை பார்த்தீங்களா? பயங்கரமான காரியங்கள். தாழ்மையாக சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், தயவுசெய்து கவனிங்க. கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்றது. அன்னைக்கு யோசுவா நாட்கள் நடந்தது என்ன தெரியுமா? ஆசாரியில் எக்காலத்தை ஊதுகிறார்கள். எச்சரிப்பின் சத்தம் அது. இன்னைக்கு கர்த்தர் ஊழியக்காரர்களை வைத்து சபையை எச்சரிக்கிறார். ஜனங்கள் எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறார்கள். ஜனங்கள் எக்காலத்தின், எக்காலன எச்சரிப்பு. இன்னைக்கு சபைக்கு நேரம் எச்சரிப்பு வருது. ஆசாரியில் ஊதுகிறார்கள். அந்த எக்காலத்தின் சத்தம் கேட்குது. ஜனங்கள் கேட்டு ஆரவாரம் பண்ணும்போது மதில் சேர் விழுகிறது. அவர்கள் தேசத்துக்குள்ளே போகிறார்கள். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், சீக்கிரத்தில் இன்னொரு எக்கால சத்தம் கேட்க போகிறது. சீக்கிரத்திலே நாம் இன்னொரு எக்கால சத்தத்தை கேட்க காத்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு ஆரவார சத்தத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறோம். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் நிறுவனமாக்கப்படும். தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற காலம் வந்து. ஹல்லேலூயா. கர்த்தர் வரும்போது வேதம் என்ன தெரியுமா சொல்கிறது? When he cometh, coming with a shout, with a great shout, with the voice of archangel, ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும்
கர்த்தர் இறங்கி வருவார். இருக்கா? இன்னொரு எக்கால சத்தம் கேட்கணும், இன்னொரு ஆரவார சத்தம் கேட்கணும். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது விசுவாசம், நம்பிக்கை. விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை பிரியப்படுத்தும். அப்படித்தானே? நீ விசுவாசித்தால் நீனும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்றது? மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பார். நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன், ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு வந்து விசுவாசிகளை தேட போறதில்லை, விசுவாசிகளுக்குள்ள விசுவாசம் இருக்காதான் தேட போறார். விசுவாசத்தை தேடி, விசுவாசிகளை தேடி வரல. அவர் வந்து என்னத்தை பார்க்க போறாரு? விசுவாசிகளுக்குள்ளே விசுவாசம் இருக்கான்னு பார்க்க போறார். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்ன நடந்தாலும், என்னோட வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும் நான் விசுவாசத்திலே தளர மாட்டேன், நிலைத்திருப்பேன். யோபு சொல்றாரு பாருங்க, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அந்த 3 எபிரேய புருஷர்கள் சொல்றாங்க பாருங்க, எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் கர்த்தரையே ஆராதிப்போம். கண்களை மூடலாமா? நான் தேவ சமூகத்தை உணர்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் கூடுமானால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நிற்போம். ஆவியானவர் மட்டுமாய் நம்மோடு பேசியிருக்கிறார். பரிசுத்தமா வாழ பிரயாசப்படுங்க சகோதரனே, சகோதரிய. பரிசுத்தமா வாழ பிரயாசம். கர்த்தரிடத்தில் கிருபை கேளுங்க, கர்த்தரிடத்தில் பலன் கேளுங்க. ஆண்டவரே என்னோட விசுவாசத்தை மாத்திரம் நான் தளர விடக்கூடாது. ஆண்டவர் பேதுருவிடம் சொன்னார் பாருங்க, பேதுருவே, பிசாசு சிலைகளை போட்டு உன்னை பிடிக்கும்படியா என்னிடத்திலே அனுமதி கேட்கிறான். நானும் கொடுத்திருக்கிறேன், அனுமதியை கொடுத்திருக்கிறேன். ஆனால் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காய் ஜெபம் பண்ணுவேன். உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் எதுல விசுவாசம்? கர்த்தர் என்னை நேசிக்கிறார், இன்னமும் கர்த்தர் என்னை நேசிக்கிறார், அதுல விசுவாசங்க. பேதுரு யோசிச்சு பாருங்க, மறுதலித்த பேதுரு தான், ஆண்டவர் இயேசுவை சபித்த பேதுரு தான். ஆண்டவர் பேதுருடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி விண்ணப்பம் பண்ணினதுனாலே, நான் மறுதலிச்சாலும், ஆண்டவரை பயத்து நிமித்தம் சபித்தாலும், இன்னும் அந்த ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்ற விசுவாசம். இன்னைக்கு அதை தான் நான் சொல்றேன். ஆண்டவர் விட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சவனை ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். சரி, ஆண்டவர் விட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க, இந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நான் தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். ஆவியானவர் நம்மத்திலே சேவாடி கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. எல்லா கண்களும் மூடி இருப்பதா? இன்னும் சில நிமிஷத்தில் இந்த ஆராதனை நான் முடிக்க போகிறோம். ஆனால் ஒன்றை சொல்றேன், கடைசி நாட்கள் இருக்கிறோம். கடைசி நாட்கள், கடைசி நாட்கள். இனி காலம் செல்லாது. மனம் திரும்ப வேண்டும். கண்ணீரோடு சொல்லு, கண்ணீரோடு சொல்லுகிறேன். சபை மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு நேராய் திரும்ப வேண்டும். நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே உம்மேல் விசுவாசமாய் நம்பிக்கையாய் இருந்து உமக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பதை தவிர வேற வழி இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு வேற வழி இல்லப்பா. ஹல்லேலூயா. காலமோ குறுகுதே, நாட்கள், உலகம் கலங்குது. காலம் நெருங்கிக்கிட்டே வருது பிரதர், முடிவுக்கு நேராக நெருங்கிக்கிட்டே வருது. உலகம் கலங்குது, முடிவு நாள் நெருங்குது. இயேசுவோட வருகையும் சமீபமா இருக்கு. இந்த காலகட்டத்திலே சபை மனம் திரும்பி கர்த்தருக்கு நேராய் திரும்புமானால் கர்த்தர் ஜெயத்துக்கு நேராய் நடத்துவார், ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துவார். இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாய் காரியங்களை செய்து கர்த்தரை விட்டு தூரே போவார்கள் என்றால் ஆபத்தான காரியம். ஒப்பு கொடுப்போமா? காலமோ குறுகுதே, காலமும் குறுகுதே,
உள்ளமும் கலங்குதே, முடிவு நாள் நெருங்குதே, இயேசுவும் சமீபமே, மகிமையில் நாம் இயேசுவை தரிசிக்கும் அந்நாளல்லோ, நாளினால் நல்ல நாள் பாக்கிய நாள், அந்த நாள் இன்ப நாள் பாக்கிய நாள். காண்பதெல்லாம் மாயே, காண்பதெல்லாம் மாயையே, மாம்சமெல்லாம் புல்லாமே, மானிடரின் மகிமைகள் மாண்டு போகுள் பூவை போ, மகிமையே நாம் இயேசுவை தரிசிக்கும் அந்நாளிலோ, நாளினால் நல்ல நாள் பாக்கிய நாள், அந்த நாள் இன்ப நாள் பாக்கிய நாள். கருணையாய் அழைக்கிறார், கருணையாய் அழைக்கிறார், கிருபையை நீ போக்காதே, மரண நேரம் வருகையில் தருணமெல்லாம் போய்விடும், மகிமையே நாம் இயேசுவை தரிசிக்கும் அந்நாளல்லோ, நாளினால் நல்ல நாள் பாக்கிய நாள், அந்த நாள் இன்ப நாள் பாக்கிய நாள். காலத்தை நீ போக்காதே, காயத்தை நீ நம்பாதே, வாலிபமும் மாயையே, வாழ்நாளும் பறக்குதே, மகிமையே நாம் இயேசுவை தரிசிக்கும் அந்நாளல்லோ, நாளில் நாம் நல்ல நாள் பாக்கிய நாள், அந்த நாள் இன்ப நாள் பாக்கிய நாள். மாயலோகை நம்பாதே, மாந்தர் பாதை செல்லாதே, ஆத்துமாவை ரட்சிக்க கர்த்தரை நம்புவார், மகிமையே நம் இயேசுவை தரிசிக்கும் அந்நாளல்லோ, நாளில் நாம் நல்ல நாள் பாக்கிய நாள், அந்த நாள் இன்ப நாள் பாக்கிய நாள். கர்த்தராம் நம் இயேசுவை, கர்த்தராம் நம் இயேசுவின் வருகை நாளும் நெருங்குதே, தீவிரமாய் ஓடிவா, நாளை உன் நாள் அல்லவே, மகிமையே நாம் இயேசுவை தரிசிக்கும் அந்நாளல்லோ, நாளினால் நல்ல நாள் பாக்கிய நாள், அந்த நாள் இன்ப நாள் பாக்கிய நாள். இயேசுவே, இயேசுவே இதோ என்னை முற்றிலும் படைக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும் பாசமாய் மகிமையே நான் நிற்கவே, மகிமையே நாம் இயேசுவை தரிசிக்கும்
கண்களை மூடும். ஒரு நிமிஷம் நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக அர்ப்பணிப்போம். முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களிடத்தில் பேசியிருப்பாரானால் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம் சகோதரே. உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆவியனுடைய சத்தத்துக்கு உங்களை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்துவார். மனுஷர்களை நம்பினது போதும். நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பது நல்லது. மனுஷன் உதவ முடியாது. கர்த்தர் தான் உதவி செய்யும். அவர்தான் நம்முடைய சமய சகாயர். அவர்தான் அவர்தான் செய்யணும். உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது மாத்திரம் வையுங்கள். அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஒரே குடும்பமாக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த மனத்தாழ்மையோடு உமக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். யோசுவா சொன்ன வார்த்தையை நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம். அடியான் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகுனி சகோதரியும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாய், உமக்கு பிரியமான குடும்பமாய் விளங்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எப்படி இந்த உலகத்திலே இந்த சபையில நாங்கள் காணப்படுகிறோமோ அதே போல நம்முடைய வருகையிலே ஒருவர் பாக்கி இல்லாதபடி நம்முடைய சமூகத்திலே மகிமையிலே காணப்பட கர்த்தர் ஒவ்வொரு சகுனிய சௌரியும் சிறு பிள்ளையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி பெருமையாக்க உங்களுடைய பிரச்சனை எங்களோடு கூட கடந்து வரட்டும். நாங்கள் சிறுக வேண்டும், நீங்க பெருக வேணும் ஆண்டவரே. எல்லா கனத்துதி மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுக்கு தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambur.ministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.